என்ன காந்தராஜ்? வணக்கம் சார். வணக்கம். முடிஞ்சதா வேலை? இன்னும் 2-3 கல்லு கட்டினா இந்த ஏரியா முடிஞ்சுது சார். அப்புறம் ஏப்ரல் 23 ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு தான் நம்ம தேர்தல் ஆணையம் என்ன பண்றதுன்னா சம்பளத்தோட லீவ் விட்டுருக்காங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா விடிகாலம் 4 மணிக்கு இங்கிருந்து கிளம்புனாதான் நைட்டு 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர முடியும். ஓட்டு போட்டு தானே போறீங்க? ஓட்டு போட எங்க சார் நேரம் இருக்குது? நமக்கு குலதெய்வம் தானே முக்கியம். என்ன மாதிரி 1-2 பேர் ஓட்டு போடனா குறைஞ்சா போயிட போகுது. 1-2 ஓட்டு போடலன்னா குறைஞ்சா போயிட போகுதுன்னு கேக்குறீங்க. நிச்சயமா குறைஞ்சுதான் போயிடும் காந்தராஜ். ஏன்னா 100% வாக்களிப்பது தான் ஜனநாயகத்தினுடைய லட்சியம். தேர்தல் ஆணையம் அதுக்காக தான் லீவும் கொடுத்து சம்பளமும் கொடுத்துருக்கு. அன்னைக்கு ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு 2 கல்லு கட்டினா வேலை முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. 2 கல்லு கட்டாம விட்டு பாருங்களேன். ஐயோ, அது எப்படி சார் முடியும்? ஒரு கட்டடம் உயர்ந்து உறுதியா நிக்கணும்னா ஒவ்வொரு கல்லும் ரொம்ப 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 முக்கியம். அந்த மாதிரி தான் ஜனநாயகம் என்ற கட்டடத்துக்கு ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப 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 முக்கியம். ஏப்ரல் 23 முதல் வேலையா நாம என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா, எனது வாக்கு.